நீங்க தேடி வந்த சுப்பையர் வீடு இதுதான். வாங்க சுவாமி, வாங்க. ஆசாமி இவர்தான் சுவாமி. ஆசாமி இருக்கட்டும், இந்த சாமி யாரு? இந்த சாமி மகான் சுந்தரானந்த சுவாமிகள். சரி, அவருக்கு இங்க என்ன வேலை? இவரேதான். என்ன இவரேதான்? அன்பரே, உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி மாங்காடு காமாட்சி அம்மன் ஏன் குறும்பாடு போல் தலையாட்டுகிறார்? தலையாட்டல சுவாமி, மணியத்தான் ஆட்டுறார். ஏன்? அம்பிகையின் எந்த பெயரும் தன் காதலியே விழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்தோ பரிதாபம். அன்பரே, மாங்காடு காமாட்சி அம்மன் ஆதி பராசக்தி அம்சமான அன்னை மாங்காடு காமாட்சி அம்மன். மணியாட்டம் நல்ல கேளியா? பொருங்கள், அவருக்கு வேலை வரவில்லை. பாருங்கள், உரிய நேரம் வரும்போது அவருக்கு நல்ல புத்தி அன்னை காமாட்சியே கொடுப்பாள். நான் நம்பியிருக்கிற காமாட்சி உன்னை காப்பாத்திட்டாடி. எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திட்டாடி. பாம்புதான் குத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் பாருங்க. பாம்பு போயிட்டேன். ஆமா, இங்க என்னடி நடந்தது? என்ன நடந்துதா? அம்பாள் பேரை கேட்க மாட்டேன்னு காதல மணியை கட்டிட்டு ஆட்டின்னு இருக்கீரே. அஞ்சறி உள்ள விஷ ஜந்து. அதுக்கு அம்பாள் பேரை வச்சதுனால குழந்தைக்கு ஆபத்து வந்து கத்துறச்சு அது ஓடி வந்து காப்பாத்தி எடுத்து. நீர் 6 அறிவு உள்ளவர், பெத்த தோப்பனார். குழந்தை கத்த கத்த காதல மணியை ஆட்டிட்டு ஜட்டமா உட்காந்து இருந்தேளே. இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க, அந்த பரதேவத பேரை சொல்லாதனாலயோ அவ பேரை கேட்காதனாலயோ நஷ்டம் அவளுக்கு இல்ல சாமி. எல்லா கஷ்ட நஷ்டமும் நமக்குத்தான் வந்து சேரும். இனிமேலாவது இந்த மரம் மண்டையில ஏத்திக்கோங்க. உங்களுக்கு என் வீட்டுல இருந்த வேலை உயிரை பிடிச்சிட்டு போக வந்திருக்கோம். அப்ப நான் யாரு? நீதான் உயிர், அதை பிடிச்சிட்டு போக தான் வந்திருக்கோம். எங்க நரகத்துக்கு. நான் என்ன பாவம் பண்ணினேன்? காலமெல்லாம் அநியாய வட்டி வாங்கி அம்பாளோட பேரை காதல விடாதபடி மணியை கட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தே கிணறு பயலே. உனக்காக வேண்டி தனியா ஒரு நரகமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளைக்கு வாழ போறோம்ங்கிற நினைப்பிலேயே என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்காமையே விட்டுட்டேனே. ஐயோ என் செல்வமே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த யமகாத பசங்களோட நிம்மதியா போவனே. விட்டுட்டேனே. லட்சுமி 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 லட்சுமி. அந்த புஷ்ப விமானத்தில் ஏறுங்கள். என்ன புஷ்ப? ஆமையா, என்னையா செத்து போய் ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க யாருயா? நாங்க தேவர்கள். தேவர்களா? அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்து கூப்பிட்டானுங்களே யம பசங்க, அவங்க எங்க? அவர்கள் மறைந்து விட்டார். ஏன்? உயிர் பிரியும் நேரத்தில் நீங்கள் லட்சுமி லட்சுமி என்று அம்பாளின் திருப்பெயரை சொன்னதால் வந்த யமதூதர்கள் மறைந்து உமது பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு உம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல தேவர்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன அக்கிரமதே? வயசுக்கு வந்த பொண்ணு பக்கத்துல படுத்துருக்கச்சே. என்னதான் மனசுல விகாரம் ஏற்பட்டாலும் இப்படி வேற இருந்த பரம்பரை மட்டும் டமால்னு மேல வந்து விடுவாளோ? சும்மா இரு. நான் அந்த புஷ்ப விமானத்தையும் தேவாலயம் பார்த்து அலர்ந்து இருக்கேன். தேவாளா? என் கனவுல வந்தானே. உங்க கனவுல கூட தேவாள் வரமாட்டாளே. எமபட்டாள்னா வருவா. அவளும் வந்தா. அதானே.
வந்து வாடா நரகத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டா. நீங்க போய் சேர வேண்டிய இடம் அதானே, தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கா. சொல்றது கேட்டேன். இந்த எமப்பட்டால் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு ஞாபகமே எனக்கு வந்தது. அதான் இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம நாம செத்துட்டோமேங்கிறதை நினைச்சு லட்சுமி லட்சுமி அப்படின்னு கதறிட்டு திரும்பி பாக்குறேன். தேவால் வந்து நிக்கிறா. இது என்னையா ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டேன். அவ சொன்னா, ஆவி பிரிகிற சமயத்துல அம்பாள் பேர் சொன்னதுனால உன்னுடைய பாவத்தால் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல இறங்கிருச்சுன்னு சொன்னான். அத கேட்ட உடனே ஆஹா, ஆவி பிரியிருச்சு அம்பாள் பேர் சொன்னதுக்கே சொர்க்கம் கிடைக்கிறதுன்னா, ஆவி இருக்கிறப்போ சொல்லிண்டே இருந்தா இன்னும் எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும். ஆவி இருக்கிறது நீங்க தேவி எங்க நினைக்கிறேன்? இரும்பு பட்டி சாவி என்ன கட்டிண்டாளரே? ஆமாண்டி, மகா பாவி ஆயிட்டேன். என்ன சத்தம் இது? அதான் மணிங்கிற பேரால தனிய காதல கட்டிண்டாளரே. ஓ இனிமே இந்த மணி இல்ல ஒண்ணு வேண்டாம். நான் சொன்னேன் கேளு. இனிமே என் மனசால அம்பாளைத்தான் நினைப்பேன். என் வாயால அம்பாள் துதி தான் பாடுவேன். என் காதால அம்பாள் நாமத்தை தான் கேட்பேன். சுவாமி சுவாமி வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டேன். என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. எதிரி பேசாம நிக்கிறீங்க. பெரியவாளெல்லாம் கண்டா உடனே கால விழுந்துடணும். விழு. க்ஷேமமா க்ஷேமமா. சுபையர்வாள், உங்களுக்கு நேரம் வரலன்னு நான் அப்ப சொன்னேனே, நான் குறிப்பிட்டு சொன்னது இப்போ உங்களுக்கு ஞானம் வந்திருக்கே, இந்த ஞானத்தை பத்தி தான். அன்னைக்கு நான் ஏன் வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமோ? நான் தான் கேட்கலீங்க. இப்போ அது கேளுங்களே. கேட்கிறேன். சொல்லுங்க சாமி. நீங்க 2 பேரும் மாங்காட்டுக்கு வந்து அம்மனை தரிசிச்சு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே அம்பா அடியர் முன்னால தோன்றி உங்க 2 பேரத்தையும் எனக்கு காட்டி, இன்னைக்கு ராத்திரி வெட்டுப்பட்டு சாகக்கூடிய கண்டை இவனுக்கு இருந்தது. ஆனா இவனுடைய மனைவியின் இறக்க சிந்தனையும் அவன் என் மேல வச்சிருக்க நீங்காத பக்தியும் சேர்ந்து அவன் பூர்ண ஆயுள் பெரும்படியான பாக்கியத்தை கொடுத்துருச்சு. ஆனாலும் விதிப்படி பெருத்த நஷ்டமும் வலுத்த காயமும் ஏற்பட இருந்தது. அதுக்காக கடுக்கனை கலட்டி 2 ரத்த துளியோடு விட்டுடும்படி நான் ஏற்பாடு செய்தேன். அத்தோடு கண்டமும் தீர்ந்து போச்சு. இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த கடுக்கனை அவன் கையில கொடுத்துட்டு வான்னு அம்பா எனக்கு உத்தரவிட்டான். எங்க இருக்குதா? வயிறு கிடக்குதா? ஐயோ 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 ஐயோ. அம்பிகே அம்பிகேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய இந்த நேரத்துல என்னத்துக்காக இப்படி ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுது வடிகிறேன்? இல்லையே, அம்பாளை பத்தி என்கிட்ட யாரு எது பேச வந்தாலும் அது என் காதல விழப்படாதுன்னு மணி ஆட்டின்றே இருந்தானோ இல்லையோ. ஆமா. இப்ப அம்பாளே என் கடுக்கனை கொடுத்தனுப்பிட்டாலே. ஆமா. இதே மாதிரி இன்னும் யாராருட்ட என்னென்ன கொடுத்தனுப்பிச்சாலோ தெரியலையே. திருமாங்கல்யத்துக்கு பிரதானம் அளிக்கும் இடம் திருவானைக்காவல். அங்கு கோயில் கொண்டிருக்கும் அகிலாண்டேஸ்வரி மனச உருக்கும் ஒரு திருவிளையாடலை செய்து காமிச்சிருக்கா. சொல்லுங்க நல்லா விஸ்தாரமா சொல்லுங்க. சொல்றேன். அவளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தன் தன் பெண்களுக்கு கல்யாணம் செய்து குடும்பத்தோட கோயில்ல வந்து தங்கினார். ஐயோ 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 சத்தம் போட்டீங்க கட்டி விடுவேன். மரியாதையா தாலி உள்பட எல்லாரும் கட்ட சொல்லு. ஐயா, என் பொண்களுக்கு நேத்திதாயா கல்யாணம் நடந்திருக்கு. இன்னைக்கு போய் தாலிய கைட்ட சொல்லலாமா? அதுவும் இந்த அம்பாள் சன்னதியில. உங்க அம்பாள் நீ அகிலாண்டேஸ்வரி காப்பாத்தம்மா. கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்களை கொள்ளக்காரங்க படுகொலை பண்ணிடுவோம். சீக்கிரமா போங்க, போய் காப்பாத்துங்க. யானை விட்டு வரட்ட சொல்லியா? போய் தீர்ணங்களை விரட்டுறா.
அடிக்கிட்டியா? ஐயோ 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 ஐயா நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க ஐயா. நாங்க காப்பாத்தணுமா? அன்னபூரணி அம்மா வந்து காப்பாத்துனது. அன்னபூரணி அம்மாவா? அவங்க யாருங்க? ஓஹோ, நீங்களே வெளியூரா? நம்ம அம்பாள் அகிலாண்டேஸ்வரி பேர்ல ரொம்ப பக்தி உள்ளவோ. அவதான் எங்களெல்லாம் வந்து எழுப்பி நடந்த சம்பவங்களை சொல்லி போய் காப்பாத்துக்குன்னு சொல்லி விரட்டின. அந்த அம்மாவை இப்பவே பாக்கணுங்களா? காலையில அம்பாளை தரிசனம் பண்ண வருவா. அப்ப நீங்க அந்த அம்பாளை தரிசனம் பண்ண போதும். ஆட்டியா